அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பிரதோஷத்தின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிறை எனும் 2 காலங்களிலும் திரியோதசி திதியில் வருவது பிரதோஷ வழிபாடாகும். அதிலும் செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷ விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷம் ரிண விமோச்சன பிரதோஷமாக கருதப்படுகிறது. உலகை காப்பதற்காக ஆழகால விஷத்தை அருந்திய காலம் இந்த பிரதோஷ காலமாகும். இது உடல் நோய்களை போக்குகின்ற அற்புதமான வழிபாடாகும். இந்த நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பாகும். பிரதோஷ நேரம் என்று பார்த்தால் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை உள்ள காலம் பிரதோஷ காலமாகும். பிரதோஷ வேளையான இந்த நேரத்தில் பாரம்பரிய சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் தரிசிப்பது மிகவும் சிறப்பானதாக பார்க்கப்படுகிறது. நினைத்த காரியம் கைகூடும், வேண்டுதலும் நிறைவேறும் என்பது பிரதோஷத்தின் வழிபாடு சிறப்பாகும். பாரம்பரிய சிவபெருமானை தேவர்கள் மூவர்கள் வழிபடுவது ஒரு பிரதோஷ காலம் என்று அழைக்கப்படுகிறது. உலகை காப்பதற்காக ஆழகால விஷத்தை அருந்திய காலம் இந்த பிரதோஷ காலம். நந்தி பகவான் அன்றைய தினத்தில் தனது தவத்தை துறந்துவிட்டு மக்களுக்காக எல்லாவற்றையும் செய்யக்கூடியவர். அதனால்தான் பிரதோஷத்தன்று சிலர் நந்தியுடைய காதில் தங்கள் பிரார்த்தனைகளை இரகசியமாக சொல்வார்கள். அதாவது எந்த கஷ்டமாக இருந்தாலும் நந்தியின் காதில் போட்டு வைத்தால் அந்த சிவபெருமானுடைய காதில் நேரடியாக சொல்வதற்கு சமமாக பார்க்கப்படுகிறது. நந்தி என்றால் அசை போடுவது என்றால் சாதாரண விஷயமல்ல. நந்திய பெருமானுக்கு அனைத்து விதமான சகல விதமான அனைத்து வித்தைகளும் தெரியும். சிவபெருமானுக்கு அவ்வாறு ஆலோசனை கூறக்கூடிய அவர்தான் நந்திய பெருமான். அனைத்து வித்தைகளையும் தெரிந்தும் அடக்கமாக இருப்பது அவரை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த செவ்வாய்க்கிழமை பிரதோஷ வழிபாடு உடல் நோய்களை போக்குகின்ற அற்புதமான வழிபாடாகும். செவ்வாய்க்கிழமையில் வரும் பிரதோஷம் ரிண விமோச்சன பிரதோஷமாக கருதப்படுகிறது. பொதுவாக ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் பிரதோஷத்தில் சிவாலயங்களில் சிவ வழிபாடு செய்தால் எல்லா தோஷமும் நீங்கிவிடும் என சொல்வார்கள். சர்ப்பதோஷம் உட்பட எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கிவிடும் என்பது முன்னோர்களின் நம்பிக்கையாக பார்க்கப்படுகிறது. பாரம்பரிய சிவபெருமானை தேவர்கள் மூவர்கள் வழிபடுவது ஒரு பிரதோஷ காலம் என்று அழைக்கப்படுகிறது. உலகை காப்பதற்காக ஆழகால விஷத்தை அருந்திய காலம் இந்த பிரதோஷ காலம். செவ்வாய் திசை நடப்பவர்கள், செவ்வாய் லக்னமதிபதியாக கொண்டவர்கள், மேச ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் செவ்வாய் என்று வரும் பிரசோதத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும். இவ்வாறு நீங்கள் செய்தால் உங்களுடைய எந்த செவ்வாய் திசையாக இருக்க வேண்டும், விருச்சகாரம், மிருகசீரிடம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரக்காரர்களாக இருக்க வேண்டும், யாராக இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெறும் பிரதோஷத்தன்று செல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படும். செவ்வாய் பிரதோஷம் மனிதனுக்கு வரும் ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் என்பது கூடுதல் சிறப்பு. இதனால் செவ்வாயால் வரும் கெடுப்பலன் நீங்கும், மேலும் பித்ரு தோஷமும் விலகும். இறைவன் எப்பொழுதுமே இயற்கையை விரும்பக்கூடியவன். இயற்கையான வில்வ அல்லது பசும்பாலை அபிஷேகத்திற்கு கொடுப்பதால் சகல நன்மைகளும் மக்களுக்கு கிடைக்கும். இது எல்லாவற்றையும் விட தும்பைப்பூ மாலை அணிவித்து பிரதோஷ தினத்தன்று சிவனை வணங்கினால் சகல தோஷங்களும், அதாவது 7 ஜென்மத்திலும் இருக்கக்கூடிய தோஷங்கள், பிரம்மஹத்தி தோஷம் என்று புராணங்கள் நூல்களில் சொல்லப்படுகிறது. அதாவது பிரம்மஹத்தி தோஷம் என்றால் அவர் அன்றைய நாள் இறந்து விடுவார். அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய தோஷமே பிரம்மஹத்தி தோஷம் என சொல்லப்படுகிறது. ருணம் என்றால் கடன். கடன் பிரச்சனையால் இன்றைக்கும் பலரும் தத்தளிக்கின்றனர். ரோகம் என்றால் நோய். கடனும் நோயும் தான் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக உள்ளது. நோயினால் பலரும் கடனாளி ஆகிறார்கள். இந்த தினத்தில் ருண விமோச்சன பிரதோஷ வேளையில் சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வணங்கினால் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். அதோடு சிவாய் பகவானையும் வணங்கி வழிபட்டால் தீராத கடன்களும் தீரும் என்பது நம்பிக்கை. இரத்த தானம், அன்னதானம், பூஜைகளுக்காக மலர் தானம் போன்றவற்றை செய்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது. அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு கறந்த பாலில் அபிஷேகம் செய்வது கூடுதல் சிறப்பு. தூய்மையான இளநீரில் அபிஷேகம் செய்வது நன்று. இயற்கையான வில்வ இலை, தும்பை பூ மாலை, கறந்த பால் ஆகியவற்றை கொண்டு பிரதோஷ வேளையில் அபிஷேகம் செய்தால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி பிரம்மஹத்தி தோஷமும் 7 ஜென்மங்களில் உண்டான தோஷமும் நீங்கும் என புராணங்கள் வலியுறுத்துகின்றன. லட்சுமி நரசிம்மரை குறித்த ருண விமோச்சன ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்து வந்தால் எல்லாவித கடன்களும் அடைபடும்.
செவ்வாயில் உக்கிர ரூபத்தை கொண்ட ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருக்கு பானக நிவேதானம் செய்தாலும் கடன் விரைவில் அடையும். ருத்ரமூர்த்தியும் நரசிம்மரும் சேர்ந்த உருவம்தான் ஸ்ரீ சரபேஸ்வர மூர்த்தியை பிரதோஷ காலத்தில், முக்கியமாக ரிணமோச்சன பிரதோஷ காலத்தில் வழிபட்டால் தீரான கடன் தீரும். மேலும் கடன் தீர்ப்பதில் கேது பகவானும் செவ்வாய் பகவானும் மிகவும் பங்காற்றுகிறார்கள். கடன் வாங்குவதற்கு நேரம் காலம் ரொம்ப முக்கியம். திருப்பி அடைப்பதற்கு நேரம் ரொம்ப முக்கியம். ராகு கேது போன்ற பாம்பு கிரகங்களுடன் குரு சேர்ந்து நிற்கும்போது புதிய கடன்கள் வாங்கவோ அல்லது கடன்கள் அடைக்கவோ முயற்சி செய்யக்கூடாது. ஏழரை சனி, அஷ்டம சனி, அஷ்டாத்திரம சனி ஆகியவற்றை நடைபெறும் பொழுது கடன் வாங்க முயற்சி செய்யக்கூடாது. சந்திர பலமற்ற நாளில் கடன் வாங்கும் முயற்சிகளில் இறங்கக்கூடாது. முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்கவே கூடாது. அதற்கு பதிலாக செவ்வாய்க்கிழமையில் கடனை அடைக்கலாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.